ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் முதல் கோயம்புத்தூருக்கு வந்தப்போ ஏதோ ஒரு குடும்பம், அவர் கணவன் மனைவி இருக்கிறாங்க. 2 பேர் கிளாஸுக்கு வந்தாங்க. கணவனை மனைவி கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி நிற்க வச்சுட்டு, இப்படி இவர் ரொம்ப ஃபேஷனு, ரொம்ப துணி மணி நகை, எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டி அது இது சுற்றுறாங்க, சத்குரு ஏதோ சொல்லுங்க. நான் நீங்கள் ஏதோ தொழிலில் இருக்கிறீங்க, அவர் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்துறீங்க, யாரோ ஒருத்தர் செலவு பண்ணிக்கணும் தானே. எல்லாம் சும்மா சேர்த்து வச்சுட்டா எக்கானமி எப்படி நடக்க போகுது? நாடு எப்படி நடக்கிறது? எல்லாமே சேர்த்தே வச்சுட்டா எப்படி நடக்க போகுது? சும்மா சேர்த்தே வச்சுனா எப்படி? செலவு பண்ணணும் தானே. அதனால நான் சொன்னேன், நல்லதாக இருக்குது உங்கள் வீட்டில் எக்கானமி. நீங்கள் எல்லார்கிட்ட இருக்கிறது எல்லாமே எப்படியோ எடுத்து 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 வீட்டில் வைக்கிறீங்க. அவரு கொஞ்சம் போய் வெளியே சும்மாவே கொடுத்தா நல்லா இருக்காதான்னு எதுவும் வாங்கி கொடுக்குறாங்க. விடுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன இந்த மாதிரி குருக்கிட்ட வந்துட்டேனே போனாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அப்போல்லாம் ஆரம்பத்திலே சூன்ய தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க. உட்காந்தாங்க. இப்போது உள்ளே வர்ற வழியில் வெளியே போயிட்டாங்க கொஞ்சம். இப்போது உட்காந்து அப்படி ரொம்ப ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நகை போட்டுக்கிறது, இதெல்லாம் சடனாக புரிஞ்சிடுச்சு. என்ன செயின் போட்டிருக்கிறேனே, செயின் தானே, செயினை நார்மலாக நாய்க்கு போட்டோம். ஆமாம், மாடுக்கு நாய்க்கெல்லாம் செயின் போட்டோம். நீங்கள் எதுவும் மாலை போட்டிருக்கணும். செயின் இவ்வளோ பெருசாக போட்டு நல்லாவே இருந்தது. சடனாக இது நான் செயின் போட்டேனேன்னு வந்துச்சு. கொஞ்சம் செயின் எல்லாம் கழட்டி வச்சாங்க. கொஞ்சம் ரொம்ப அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னென்னமோ பண்ணிக்கணும். அது இவ்வளோ இதெல்லாம் போட்டு அது மேலே நடக்கணும். கொஞ்சம் இறங்குனாங்க. கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் மாற்றுக்கல, கொஞ்சம் அவருக்கு எப்படி சௌரியமாக இருக்குதோ அப்படி மாற்றினாங்க. இவ்வளோ நாள் இன்னொருத்தர் கண்ணில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தே ட்ரெஸ் பண்ணாங்க. இப்போது அவருக்கு எப்படி சௌரியம் இருக்குதோ அப்படி மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியில் போனால் எல்லாரும் அதே பேசிக்கிறாங்க, டெய்லி அதே தான். சரி, அங்கே போகிறது குறைச்சிட்டாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அந்த டைமில் நான் மாதத்துக்கு ஒரு தடவை நானே சத்சங்கம் பண்ணுறேன். திருப்பூர், கரூர், ஈரோடு, இந்த எல்லாமே எங்கே வார்த்தை சத்சங்கம் நடந்தால் எல்லா இடத்துல வர்றாங்க இந்த அம்மா. கணவன் டெய்லி தொழிலுக்கு போய் ஏதோ 6 மணிக்கு வரணும், 8 மணிக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் வீட்டில் ட்ராமா நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, 10 மணிக்கு வந்தால் சும்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது பார்த்து ரொம்ப பயம் வந்துச்சு. திருப்பி என்கிட்ட வந்தாங்க, என்ன சத்குரு இப்படி ஆயிடுச்சு? நான் ஒன்றும் பண்ணல, என்ன உனக்கு சொல்லி கொடுத்தனோ அதே அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் நானே. வேற ஒன்றும் தனியாக அவளுக்கு சொல்லி கொடுக்கலையே. நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேனோ அதே அவளுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ ஏதோ பொழுதுபோக்க நினச்சேன். அவளை உள்ளே போகிற வழியில் வெளியே ஒரு வழி தேடிட்டாள். நான் என்ன பண்ணிக்கிறது? இல்லை, இது சும்மாவே அவரே அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறாங்க. நான் வீட்டில் இருக்கிறாங்க. யாரே இருந்தாலும், கணவன் இருந்தாலும், மனைவி இருந்தாலும், குழந்தை இருந்தாலும், இல்லை சமூகத்தில் யாரே இருந்தாலும், அவரே தானாக அமைதியாக ஆனந்தமாக இருந்தால் பிரமாதம் தானே. அப்படி இல்லை, நான் இல்லாமல் நீ சிரிக்கக்கூடாது. இது ஒரு நோய். இந்த நான் என்ற சிறையில் சிக்கிட்டா இப்படி தான்
சிறைவாசி கூட இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. சிறைவாசி கைதிக்கு வெளியே இருக்கிறவங்க பார்த்தா கொஞ்சம் கஸ்டமர் மாதிரி தெரியுறாங்க. இது ஆன்மீகம்னா இவ்வளோ தான். எதுலேருந்து வந்தோமோ அதுக்கு போயிட்டோம். அதே வழியில் இன்னொரு இடத்துல போகிறதுக்கு முயற்சி பண்ணல. என்னத்துக்குன்னா, நமக்கு எது மூலமோ அது உணர்ந்த தான் வாழ்க்கைன்றது, உயிர்ன்றது நம்ம ஆள் மேலே வந்துடும். இது தள்ளி தூரமாக போனால் ஒன்றும் கிடைக்காது. வேணுன்னா உங்கள் அடுத்த மங்கள்யானில் உங்க அனுப்பிடலாம். அவ்வளோ தூரம் போனாலும் ஒன்றும் கிடைக்காது. யாரோ ஒருத்தர் அவர் இந்தியன் நேவியில் இருந்தாங்க. அவர் மவுண்டனியர், இந்த பெரிய பெரிய பர்வத்தங்கள் எல்லாமே ஏறுறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நான் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போய் வந்திருக்கேன், தெரியுமா? தெரியல. நான் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் எவரெஸ்ட்டில். இவர் ஏறி போனாங்க, சக்தி சலன கிரியா பண்ணுறாங்க. மித்தவங்க எல்லாமே கஷ்டப்படுறப்போ இவர் கொஞ்சம் சுலபமாக போனாங்க. போகிற வழியில் எல்லாமே இந்த சக்தி சலன கிரியா பண்ணிகிட்டே போனாங்களாம். ரொம்ப சுலபமாக போயிட்டாங்களாம். அங்கே போய் என்ன பண்ணாங்க, இந்த மிஸ்டிக்ஸ் மியூசிக்ஸ் புக் இருந்தது, என் ஃபோட்டோ இருக்குது. என் ஃபோட்டோ வச்சு அவர் எவரெஸ்ட் மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் போன மாதிரி தானே. வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்க்க வந்தாங்க. அப்போது அவர் சொன்னாங்க, சத்குரு அங்கே போய் மேலே நின்னா அங்கே 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியல. எல்லாருமே அங்கே போய் ஏதோ நேஷ்னல் ஃப்ளாக் போட்டு பார்த்தா நிறைய குச்சி இருக்குது. அங்கே போனவங்க எல்லாமே குத்தி வந்திருக்காங்க. நானும் போட்டேன். நம்ம கூட இருக்கிறவங்க 2-3 பேர் எல்லாம் வரே ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி பண்ணாங்க. எனக்கு அங்கே போய் நின்று எதுக்குடா இங்கே வந்தேன்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு, சாமானியமான கஷ்டம் இல்லை. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணுன்னா 28,000 அடி மேலே போகணுன்னா சாமானியமான இது இல்லை. உடல்நிலையில் மனநிலையில் ரொம்ப 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 கடினமான முயற்சி. இல்லைன்னா அப்படி போக முடியாது. அங்கே போய் ஒரு குச்சி குத்திட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, யாரும் ஃபோட்டோகிராஃபர் எடுக்க மாட்டாங்க, செல்ஃபி தான் எடுக்கணும் இப்போ எல்லாமே. எடுத்துட்டு இறங்கி வந்துடுதான். இவர் அங்கே போய் நின்னாங்களா, இப்படி பார்த்தாங்க, எதுக்குடா இங்கே வந்தேன் இவ்வளோ மேலே. கண்ணு மூடி உட்காந்தாலே நல்லா இருந்தது. நடுவில் எல்லாமே தியானம் பண்ணாங்களா, சூன்ய தியானம் இதெல்லாமே. கண்ணு மூடி உட்காந்தாலே நல்லா இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். பட் என்ன இருக்குது, அங்கே நின்னாலும் இப்படி தான் இருந்தது. அங்கே நின்னாலும் அப்படி தான் இருந்தது. இங்கே வந்து நின்னா ஏதோ அப்படி ஒன்றும் நடக்கலை. மூச்சு எடுக்க முடியல, அவ்வளோதான். இதனால் வந்து இப்படி கேட்டாங்க, எதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா, மொமெண்ட்டில் இல்லையா, நான் அந்த குறிப்பிட்ட க்ஷணத்தில் இல்லாமல் போயிட்டேனா. நான் சொன்னேன், மலை மேலே நின்னாலும் அடிவாரத்தில் நின்னாலும் உச்சின்றது இங்கே இருக்குது, அங்கே இல்லை. உச்சி இங்கே இருக்குது, அங்கே இல்லை. உச்சியில் இருக்கணும், அப்போ பிரமாதமாக இருக்குது. தாழ்வத்தில் இருந்தால் மலை மேலே போய் நின்னாலும் டிப்ரெஷன் தான் ஆகுது. நம்ம வாழ்க்கை அனுபவம்ன்றது மாற்றிக்கிறது குறிக்கோள் இல்லை. இது சுகமாக நடக்கணும்னா இது தேவையானது. இப்போது நீங்கள் காரில் உட்காந்திங்க, கொஞ்சம் வெயிலாக இருக்குது, ஏர் கண்டிஷனிங் போட்டிங்க.
ஏர் கண்டிஷன் போட்டு அப்படியே உட்காந்தா நம்ம எங்கே போய் சேரணுமோ அப்படி போய் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சான்னு கேட்குறேன். இது இப்படி தான் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறோன்னா ஏர் கண்டிஷன் போட்டோம். இப்போ போகணும் தானே. ஏர் கண்டிஷன் இருக்கிறதுனால சுத்தமாக ட்ராவல் பண்ணலாம், அவ்வளோதான். ஏர் கண்டிஷன்னாலே ட்ராவல் பண்ண முடியாது. ஆனந்தமாக இருக்கிறோம், ஆனால் எங்கேயோ போயிட்டோன்னு ஒன்றும் இல்லை. ஏர் கண்டிஷன் இருக்குது, சூடாகாது, சுத்தமாக இருக்குது. இப்போ போகணும், அதுக்காக தான் வண்டியில் ஏறி உட்காந்தோம். எங்கேயோ ஒரு இடத்துல போகணும்னு நோக்கத்தில். இல்லைன்னா எங்கேயோ உட்காந்துருக்கலாம். எங்கேயோ போகணுன்ற நோக்கம் இருக்கிறதுனால தானே வண்டியில் உட்காந்தோம். இது மறந்து போகக்கூடாது. நிறைய பேர் கொஞ்சம் அமைதி ஆனந்தம் வந்தாலே இதே போது நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வேறு மாதிரி வரும். இது நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். இப்படி ஆரம்பத்தில் நல்லா பயிற்சி பண்ணாங்க, ஒரு நிலைக்கு வந்தாங்க. அது வந்தோட என்னென்ன இருக்குது எனக்கு ஒன்று ஒன்றா பயிற்சியெல்லாம் விட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா பிடிச்சிருச்சு பைத்தியம். இதனால் ஆன்மீகம்ன்றது சும்மா அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது பற்றி இல்லை. நாம் எதுலேருந்து வந்தோமோ அதில் போய் அதை நம்ம கையில் எடுத்துக்கணும். ஆனால் அது கையில் எடுத்துக்க முடியாது. எல்லை இல்லாதது எப்படி கையில் எடுத்துக்கிறது? நாம் அதில் கரைஞ்சு போக முடியும், அது நாம் எடுத்துக்க முடியாது. நாம் அதில் கரைஞ்சிட்டா நாமே அதுதான். கையில் எடுத்து ஒன்றும் நான் கையில் இது இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நானே இல்லாமல் போயிட்டான், நானே அது தானே, அதே நான் தானே. என்னுடைய நோக்கம் என்னென்னா சாகிறதுக்கு முன்னாடி, அது கடைசி நாளுக்கு வச்சுக்க வேண்டாம். அந்த நாள் எப்படி இருப்பீங்களோ நீங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஒன்றும் புரியாது. ஒன்றும் புரியாது, புரிஞ்சாலும் செய்ய முடியாது. அந்த நாளுக்கு வெயிட் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்கிறது சாகிறதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தெரியுமா? எப்போ சாகுறீங்க? இல்லை, இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம், அப்படி தானே? அதனால சாகிறதுக்கு முன்னாடி என்ன, இப்போ சாகிறதுக்கு முன்னாடி என்ன, ஏதோ கடைசி நாள் பண்ணிக்கலான்னு இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி என்ன, இப்போ என்னத்துக்குன்னா இப்போ உயிரோடு இருக்கிறீங்க, அப்படி என்ன இது சாகிறதுக்கு முன்னாடி தானே. இப்போ அந்த தன்மை நடக்கும். இந்த தன்மை சும்மா கொஞ்சம் சுகமாக இருக்கிறதுக்காக சும்மா ஏதோ கொஞ்சம் உட்கார்ந்த கால் வலி வரக்கூடாது அந்த மாதிரி யோகம் பண்ணிக்கிறதுன்னா பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்துக்கிட்டே ஒன்றியாக போய்க்கணும்னா அது யோகத்தை விளையாட்டு பண்ணிக்கலாமா? யோகம் ஆயிடலாமா? யோகம் ஆயிடணும்னா இன்னும் கொஞ்சம் தீவிரம் வேணும். ஊறுகாய் மாதிரி வச்சுக்க முடியாது. வாழ்கிற உணவை எடுத்துக்கிற தட்டே ஆயிடணும் ஆன்மீகம். இப்போ எது தொட்டாலும் ஆன்மீகம்தான். சும்மா காலையில் ஆன்மீகம், சாயந்தரம் ஆன்மீகம் அப்படி இல்லை. மூச்சு எடுத்தாலே ஆன்மீகம். இதுக்காக தனிப்பட்டது ஏதோ பண்ணிக்கணுமா? அப்படி இல்லை. தட்டே ஆன்மீகம் ஆயிடுச்சுன்னா அதில் எது சாப்பிட்டாலும் ஆன்மீகம் தானே. பண்ணிடணும். இன்னும் எவ்வளோ நாள் பண்ணுறீங்க பாருங்கள். நான் பார்க்குற மாதிரி பண்ணுறீங்களா இல்லை அதுக்கப்புறம் பண்ணுறீங்களா?